புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். எபேசியர் 5:25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்தவம் சபையில் அன்பு கூர்ந்து என்று வாசிக்கிறோம். மனைவியை ஒரு சபைக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது என்பதை 853 செய்தியில் தியானித்தோம். கிறிஸ்து எப்படி ஒரு சபையில் அன்பு கூறுகிறாரோ அப்படியே புருஷரும் தன் மனைவியினிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஒரு சபை கிறிஸ்துவின் உபதேசங்களுக்கு பூரணமாய் கீழ்ப்படியாவிட்டாலும் கிறிஸ்து சபையில் அன்பு கூறுகிறது போல புருஷர்களும் தங்கள் மனைவிகள் பூரணமாய் கீழ்ப்படியாமல் இருந்தாலும் அவர்களில் அன்பு கூற வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 7:3 சொல்லுகிறது. 1 பேதுரு 3:7 சொல்லுகிறது, அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அப்படி செய்யவில்லை என்றால் நம்முடைய ஜெபங்களுக்கு தடை உண்டாகும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஜெபங்களுக்கு தடை உண்டானால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு தொய்வு உண்டாகும். பிசாசின் போராட்டங்களும் குடும்பத்தில் உண்டாகும். ஆதலால் மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எந்த ஒரு இடத்திலும் மற்றவர்களுக்கு முன்பாக ஒருவன் தன் மனைவியை கனவீனப்படுத்தக்கூடாது. எப்படி கர்த்தர் கீழ்ப்படியாத நம்மையும் கூட கனப்படுத்துகிறாரோ அப்படியே புருஷர்கள் தங்கள் மனைவிகளை கனப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். கொலோசையர் 3:19 சொல்லுகிறது, புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள் என்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.